இந்த வாரத்தின் மற்றொரு சினிமா கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாக இருக்கும் ரகுதாத்தா. இதுவும் ஒரு பீரியட் படம் தான். ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் அப்படின்னா 1970s கதை நகருது. கீர்த்தி சுரேஷ் ஒரு வங்கியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிறது சுத்தமாகவே கூடாது. அதே மாதிரி பெண்களுக்குரிய ஒரு ப்ரோக்ரஸிவ் மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெமினிஸ்ட் அவங்கள மேரேஜுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு ஆண் திருமணம் செஞ்சுட்டா நிறைய பிரச்சனைகள்ல சிக்கிக்குவாங்க அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. இதுல இருந்தெல்லாம் எப்படி அவங்க வெளியே வர்றாங்க, அவங்க இந்த மேரேஜ் அப்படிங்கிற கண்டத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ரகுதாத்தா படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். பெர்ஃபார்மன்சஸ் கீர்த்தி சுரேஷ் ஒரு பீரியட் டிராமா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த படத்துல நிறைய சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அடக்குமுறை சம்பந்தமான வசனங்கள் பேசுறதாகட்டும், வாடா பாத்துக்கலாங்கிற மாதிரியான வசனங்கள் பேசுறதாகட்டும், நிறைய வசனங்கள் ரொம்பவே ஜாலியா கவுண்டர் கொடுக்கறதுன்னு எல்லா விஷயங்களுமே கைல்வெளி பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்ப நல்லா பிளே பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு அப்புறம் இந்த படத்துல இம்ப்ரெசிவா இருந்த நபர்கள் வந்து ரவீந்திர விஜய், தூதா, ஃபேமிலி மேன், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த த்ரிஷா சீரீஸ் இருந்தாலும் நிறைய சீரீஸ்ல நம்ம ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுலையுமே ஒரு நல்ல கம்பெலிங்கான ரோல். இன்டர்வல் பிளாக்ல அவர் பேசுற விஷயங்களாகட்டும், பொறுத்திரு செல்வா அப்படிங்கிறத வேற மாடுலேஷன்ல பேசுறதாகட்டும் தேட்டர்ல பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரைம் கேரக்டர்ஸ் இவங்க 2 பேர் தான் அப்படின்னாலும் படத்துல சப்போர்ட்டிங் கேரக்டரா வரக்கூடிய இஸ்மத் பானுடைய பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பிட்டு சொல்லும்படி இருந்துச்சு. நிறைய காட்சிகள்ல மாடுலேஷன்ல அவங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இஸ்மத் பானு மட்டும் இல்ல, எம்எஸ் பாஸ்கர், ஆனந்த் சாமி அப்படின்னு நிறைய சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாருமே நிறைவா அவங்களுக்கான காட்சிகளை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மண்டியில ஒரு சின்ன பையனுக்கு கூட ஒரு நல்ல ரோல் கொடுத்திருந்தாங்க. படத்துல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சுமனுடைய காமெடி ட்ராக். அவர் தான் வந்து படத்துக்கான ரைட்டர். ஏற்கனவே அந்த ஃபேமிலி மேன் சீரீஸின் ரைட்டரும் அவர் தான். ஒரு இந்தி திணிப்பு மட்டும் இல்லை, பெண்களுக்கு எதிராக இந்த இந்திய கலாச்சாரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய அடக்குமுறைகள் இருக்கு. அதெல்லாத்தையும் வெறுமனே கலாச்சாரமாக எடுத்துட்டு போறோம். இது மட்டும் எப்படி நியாயம் அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்பவே நியாயமானது. அதை ப்ராப்பரான இடத்துல பிச் பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப ப்ரீச்சியாக இருக்கா, பொலிட்டிக்கலாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா படத்தில் வந்து படம் நிறைய பேசுறது வந்து படத்தில் இருக்கக்கூடிய சிட்காம் டைப் ஆஃப் காமெடி எலமெண்ட்ஸ் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழில் வந்து வசனங்கள் மூலமாக காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கிரேசி மோகன் படம் பார்க்குறப்ப நமக்கு இருக்குல்ல, நிறைய வசனங்கள்லேயே காமெடி பிச் பண்ணுறது. அப்புறம் ஸ்பூனரிசம் மாதிரி ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் தமிழ் பேச கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர் வந்து என்னென்ன தமிழ் வார்த்தை எல்லாம் மாற்றி மாற்றி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தது தான் அப்படின்னாலும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கறதுனால நமக்கே கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஃபெமினிசம் அப்படிங்கிறது பெண்களுக்கானது மட்டும் இல்லை, அது தாராளமாக ஆண்களும் பேசலாம். ஆனால் அதை போலியா ஒரு முகமுடி போட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்களோட குட்டு வெளிப்பட்டுடும் அப்படிங்கிறத வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நக்கலாக சொல்ல முடியுமோ அதை வந்து கன்வின்சிங்காக சொல்லியிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் என்னதான் 1970s கதைக்களமாக இருந்தாலும் இப்போ வரைக்குமே அதில் வர எதுவுமே மாறலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சிமோரனா என்ன மோரன்னு தெரியல, ரொம்ப ஒரு மோசமான ஒரு மோரன் தான். ஒரு காமெடி படம் அப்படிங்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் காமெடி பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும். டைலாக் ஓரியன்டாக காமெடி இருக்கும், மாடுலேஷனில் காமெடி இருக்கும், சில பேர் பெர்ஃபார்மன்ஸில் காமெடி இருக்கும். இந்த படத்தில் மியூசிக்கல் காமெடி அப்புறம் எடிட் பேட்டர்லையும் சில விஷயங்கள் காமெடியாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக எம்எஸ் பாஸ்கர் மண்டேலேருந்து ஒரு ஷாட் அப்படியே அடுத்த ஷாட்டுக்கு போகும். எடிட்டர் சுரேஷ், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. யாமினி அவருடைய டிஓபி இந்த படத்துக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் டவுன் சைட்ஸ் என்ன அப்படின்னா கிரேசி மோகன் படம் பாணியிலான வசனம் தான் அப்படின்னாலும் கிரேசி மோகன் கமலுக்கு எழுதுகிற படங்களில் எத்தனை ஒரு 10க்கு 8 காமெடி கிளிக் ஆகுதுன்னா கமல் இல்லாத படங்களில் 10க்கு 4 ஒன்லைனர் தான் கிளிக் ஆகும். ஸோ அப்படி அந்த 4 ஒன்லைனர் 5 ஒன்லைனர் மாதிரி 10 பால் பவுலர் வீசுறாங்கன்னா 5 பால் 6 அடிச்சிடறாங்க. 5 பால் வந்து பேட்டை சும்மா காற்றுல சுற்றுற மாதிரி சில ஒன்லைனர்ஸ் சுத்தமாக செல்ஃப் எடுக்கவே இல்லை. அது ஒரு டவுன் சைட். இன்னொரு டவுன் சைட் வந்து படம் நிறைய இடங்களில் ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவோ அப்படிங்கிற ஃபீல் வருது. ஏன்னா சினிமா அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்குள்ள இல்லாமல் தேவதர்ஷினி ஒரு காஸ்டியூமில் எப்பயுமே இருப்பாங்க, இவர் ஒரு காஸ்டியூமில் எப்பயுமே இருப்பார், இவங்க ஒரு காஸ்டியூமில் எப்படியும் இருப்பாங்க. கிளாப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து சீன் 1 அப்படிங்கிறப்போ ஒரு 3 பேர் வந்து நடிச்சுட்டு போகிறாங்க, திருப்பி காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு வேறு காஸ்டியூம் வந்து பண்ணுறாங்கன்னு நாடகான சபாவில் பார்க்குற ஒரு ஸ்டேஜ் ட்ராமா ஃபீல் நிறைய இடங்களில் வருது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. டவுன் சைடில் இன்னொரு பிரச்சனையாக இருந்தது வந்து சியான் ரோல்டன் இந்த படத்துக்கு ஒரு காமெடி படம் அப்படிங்கிற ஃபீலுக்காக காமெடியாகவே சில மியூசிக்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அது எனக்கு செட் ஆகலை, நிறைய பேருக்கு செட் ஆகிருக்குமா அப்படின்னு தெரியல. எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை இந்த படத்தில். இன்ஃபேக்ட் சியான் ரோல்டன் மியூசிக் போட்டதில் சுத்தமாக செட் ஆகாத ஒரு படம் அப்படின்னா அது இந்த படம் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் ரகுதாத்தா வேர்டிக்ட் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வேறு ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் அப்பாடா அப்படின்னு நம்ம வீட்டில் நிம்மதியாக உட்காந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து போனோமா, நிறைய காட்சிகள் நம்ம சிரிச்சோமா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தோமா, அதில் கொஞ்சம் நமக்கு எந்த பிரீச்சியுமே இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் கிளாஸ் எடுத்திருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கு, வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமா, பிடிக்கலாமே, ஒன்றும் தப்பில்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு நல்ல சினிமா. வாய்ப்பு இருக்கிறவங்க தாராளமாக தியேட்டரில் பாருங்கள். ஒர்த் இட். நன்றி.